கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும்படி ஆயத்தமாயிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் தேவனாகிய கர்த்தர் அதிகமாக ஆஸ்வதிப்பாராக. இப்பொழுது நாம் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே நாம் கடந்து செல்வோம். கர்த்தருடைய வார்த்தைக்குள் கடந்து செல்வதற்கு முன்பாக நம்முடைய கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இயேசுராஜன் வருவார், என்னில் அடங்கா தூதரோடு என்னை மீட்ட இயேசுராஜன் என்னை ஆளவே வருவார். என்னை மீட்ட இயேசுராஜன் என்னை ஆளவே நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. தானியேலின் புஸ்தகம் 12வது அதிகாரம் அதன் 13வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். நீயோ என்றால் முடிவு வருமட்டும் போயிரு, நீ இளைப்பாறிக் கொண்டிருந்து நாட்களின் முடிவிலே உன் சுதந்திர வீதத்துக்கு எழுந்திருப்பாய் என்றார். இன்றைய செய்தியினுடைய தலைப்பு நாட்களின் முடிவு என்பதுதான். தானியேல் இளம் வயதில் எருசலேமில் இருந்து பாபிலோனுக்கு சிறை கைதியாய் கொண்டு போகப்பட்டவர். ஆனாலும் அந்த பாபிலோனிலே அவர் உண்மையும் உத்தமமாய் இருந்தபடினால் கர்த்தர் பாபிலோனிலும் கூட தானியேலை ஆண்டவர் உயர்த்தினார். பைபிள் ஸ்காலர் சொல்றாங்க, வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள், அவர் 92 வயது வரைக்கும் வாழ்ந்ததாக அவரை பற்றி சொல்லப்படுகிறது. பாபிலோன் தேசத்தில் வாழ்ந்தாலும் கூட பாபிலோனுடைய சட்ட திட்டங்களுக்கு தன்னை உட்படுத்திக் கொள்ளாமல், பாபிலோனிலே ஜெபத்திற்கு எதிரான சட்டங்கள் வந்தது, ஆகாரத்திற்கு எதிரான சட்டங்கள் வந்தது, மொழிக்கு எதிரான சட்டங்கள் வந்தது, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு எதிரான எத்தனையோ சட்டங்கள் வந்தாலும் அந்த சட்டங்களின் நடுவில் தன்னை ஆவிக்குரியவன் என்று பாபிலோனிலே தன்னை நிலைப்படுத்தி வாழ்ந்தார். ராஜாவின் ருசிகரமான ஆகாரங்கள் அவனுக்கு கொடுக்கப்பட்ட போதிலும் கூட
அந்த ஆகாரங்களை எல்லாம் அவன் நிராகரித்து விட்டு அந்த பாபிலோனிலே உண்மையும் உத்தமமாய் அவன் வாழ்ந்தான். அநேக நேரங்கள் உபவாசம் இருந்து ஜெபிக்கிறவராக இருந்தார். இப்படி தானியேல் வாழ்ந்த காலத்திலே பல கேள்விகளை அவர் ஆண்டவரிடத்திலே கேட்டார். இறுதி காலத்தை பற்றி, இன்னும் எவ்வளவு காலம் கடந்து செல்லும் என்கிற வருகையை பற்றிய காரியங்களை குறித்த ஒரு கேள்வி அவனுக்குள் எழும்பி அவன் ஆண்டவரை பார்த்து கேட்டான். ஆண்டவர் தானியேலுக்கு எத்தனையோ தரிசனங்களை கொடுத்தாலும் 2 முக்கியமான தரிசனங்களை ஆண்டவர் தானியேலுக்கு அந்நாளில் தந்தார். சமுத்திரத்தில் இருந்து ஏறி வருகிற 4 மிருகங்களை அவருக்கு காட்டி, அந்த மிருகங்கள் இவ்வுலகத்தின் ஆட்சி அடையாளங்களை காட்டினார். வருங்காலங்களில் ஆட்சி எப்படி இருக்கும், யார் யார் அரசாள்வார்கள், அதனுடைய காரியங்கள் விவரங்கள் எப்படி இருக்கும் என்று காட்டினார். இரண்டாவதாக, அதன் பின் வரக்கூடிய ஒரு மிருகத்தின் கொம்பில் ஒரு புதிய சிறிய கொம்பு தோன்றுகிறது. அது கடைசி காலத்தில் எழும்புகிற அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி என்பதாக ஆண்டவர் தானியேலுக்கு தரிசனங்களில் காண்பித்தார். இந்த தரிசனங்களை தானியேல் கண்ட பொழுது அவன் ஆத்துமாவிலே கலங்கி வாடி, அதனாலே அவன் உடல் சோர்வு அடைந்து பலவீனப்பட்டு அந்த தரிசனத்தின் வல்லமையினால் அவர் தாக்கப்பட்டு கிடந்தார். தானியேல் கேட்ட பல கேள்விகளுக்கு ஆண்டவர் சில கேள்விகளுக்கு பதில் தந்தார். ஆனால் பல கேள்விகளுக்கு அவர் பதில் தராமல் ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார், நீயோ வென்றால் முடிவு காலம் மட்டும் போயிரு, நீ இளைப்பாறிக் கொண்டிரு, நாட்களின் முடிவிலே உன் சுதந்திர வேதத்திற்கு நேர்ந்திருப்பாய் என்றார். தானியேல் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே, பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள் என்று கடைசி காலத்தின் நாட்களிலே நடக்கக்கூடியவைகளை தானியேலுக்கு போதித்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாட்களின் முடிவு என்பதுதான் செய்தியின் தலைப்பு. நாட்களை துவக்கினவர் ஆண்டவராகிய தேவன். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து 5வது வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி 1ஆம் நாள் ஆயிற்று என்று சொல்லி நாட்களை துவக்கினவர் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. 24 மணி நேரங்கள், நூற்றாண்டுகள், வருடங்கள், மாதங்கள், மணி நேரங்கள் என்று ஆண்டவர் நாட்களை துவக்கினார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த தானியேல் புஸ்தகத்திலே நாட்களின் முடிவு என்று கர்த்தர் பேசுகிறார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சீஷர்கள் ஒரு முறை கேட்டார்கள், உலகத்தினுடைய அழிவுக்கும் உம்முடைய வருகைக்கும் அடையாளங்கள் என்ன என்று சீஷர்கள் கேட்டார்கள். கர்த்தர் உலகத்தின் முடிவுக்கும் அதன் அடையாளங்களையும் ஆண்டவர் சொன்னதாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அதே போல தானியேலுக்கும் முடிவு நாட்களை பற்றி கர்த்தர் பேசியிருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஏறக்குறைய ஒரு முடிவு நாட்களை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நடக்கிற சம்பவங்களை எல்லாவற்றையும் பார்க்கிற பொழுது நாட்களின் முடிவு நாட்களுக்குள் வந்துவிட்டோம் என்று உணரக்கூடிய அளவிற்கு சம்பவங்களை நாம் கேள்விப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த செய்தியை மிகுந்த கவனத்தோடு நீங்கள் கேட்கும்படி உங்களை இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன். வேதத்தில் சில நாட்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் அதனுடைய 20வது வசனத்தை வாசித்து பார்த்தால் பெரிதும் பிரகாசமுமான நாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 6ஆம் அதிகாரம் 54வது வசனத்தை வாசித்து பார்த்தால் கடைசி நாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தால் சந்திப்பின் நாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஓசியா 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தால் விசாரிப்பின் நாள் என்று அந்த கடைசி நாட்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஓசியா 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தால்
நீதியை சரி கட்டுகிற நாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஓசியா 5ஆம் அதிகாரம் அதில் 9வது வசனத்தை வாசிக்கிற பொழுது தண்டிப்பின் நாள் என்று அந்த நாளை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 34ஆம் அதிகாரம் அதில் 8வது வசனத்தை வாசித்து பார்த்தால் பழிவாங்கும் நாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மல்கியா 4ஆம் அதிகாரம் அதில் 1வது வசனத்தை வாசித்து பார்த்தால் சூளையை போல எரிகிற நாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மல்கியா 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசித்து பார்த்தால் என் சம்பத்தை சேர்க்கும் நாள் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். சங்கீதம் 110வது சங்கீதம் அதில் 3ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தால் பராக்கிரமத்தின் நாள் என்று அந்த நாளை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. எபேசியர் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 30வது வசனத்தை வாசிக்கும் பொழுது மீட்கப்படும் நாள் என்று அந்த நாட்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. கடைசி நாட்களை பற்றி விவரங்களை நான் உங்களுக்கு இவ்வளவு விவரமாய் உங்களுக்கு சொல்லி வருகிறேன். தேவனுடைய பிள்ளைகளே, கடைசி நாட்களில் சமுத்திரம் முழக்கமிடும், அலைகள் கொந்தளிப்பாயிருக்கும், மலைகள் எல்லாம் மெழுகு போல உருகும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும், நட்சத்திரங்கள் அத்திக்காய்களை போல உதிரும், சூரியன் கருப்பு கம்பிளியை போல மாறும், சந்திரன் இரத்தமாக மாறும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த நாள் ஒரு நடுக்கத்தின் நாளாயிருக்கும். அது மப்பும் மந்தாரமுமான நாளாயிருக்கும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் அந்த நாளிலே மணவாட்டிக்கு அவர் மணவாளனாய் அந்நாளில் வரப்போகிறார். சாத்தானுக்கு அவனுக்கு தண்டனை கொடுக்கிற ராஜாதி ராஜாவாய் அவர் வரப்போகிறார். தேவனை அறிந்தும் அவரை விசுவாசியாமல் மதிகேடாய் வாழ்ந்தவருக்கு நியாய தீர்ப்பு செய்யும் நியாயாதிபதியாய் கர்த்தர் வரப்போகிறார். அவருடைய வருகை மிக சீக்கிரமாய் இருக்கிறது. அவருடைய வருகையின் அடையாளங்கள் ஆங்காங்கே தென்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஜாதிக்கு விரோதமாய் ஜாதி, ஜனத்திற்கு விரோதமாய் ஜனம், பஞ்சங்கள், கொள்ளை நோய், அறிவு பெருத்து போகும், அன்பு தணிந்து போகும், அக்கிரமம் மிகுதியாகும், நாட்கள் எல்லாம் பொல்லாப்பாய் காணப்படும் என்று சொல்லப்படுகிற நாட்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கொண்டதே கோலம் என்று ஒரு வாழ்க்கையை வாழக்கூடாது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, வருகையை பற்றிய ஒரு பயம், பக்தி உனக்குள் இருக்க வேண்டும். நாம் இருக்கிற இந்த உலகம் நமக்கு சதம் அல்ல. மேலே இருக்கிற வானமும் நாம் நிற்கிற பூமியும் மாயை என்று பிரசங்கி சொல்லியிருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இவைகள் எல்லாம் வெந்து உருகி அழிந்து போக போகிறது. கைவேலை இல்லாத ஒரு வீட்டை ஆண்டவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் கட்டி கொண்டிருக்கிறார். இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய வருகைக்கு நீங்கள் ஆயத்தப்பட வேண்டும். என்றைக்காவது கேள்விப்பட்டோமா? நாம் எல்லாரும் வீடுகளுக்குள்ளே தான் இருக்க வேண்டும், வெளியே வரக்கூடாது, வெளியே வந்தால் உங்களுக்கு ஆபத்து என்று சொல்லுகிற இந்த மாதிரி சூழ்நிலைகளை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோமா? இன்னும் இதனிலும் பெரிய காரியங்களை வரப்போகிற நாட்களில் நாம் காணக்கூடும். தேவை ஒன்றுதான், உன் தேவனாகிய கர்த்தரை நீ சந்திக்கப்படும்படி, ஆயத்தப்படும்படி ஒரு எச்சரிப்பின் மணி சத்தங்களாக இவைகள் காணப்படுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வருகையிலே அந்த கடைசி நாட்களின் முடிவு என்று நாம் பார்க்கிறோமே, அந்த நாட்களின் முடிவிலே கர்த்தர் வருவார். அந்த நாளை குறித்து யாருக்குமே தெரியாது. சாயங்காலத்திலேயோ, சேவல் கூவும் நேரத்திலேயோ, அதிகாலையிலோ, எவ்வேளையிலோ அவர் வருவார். அவரை சந்திப்பதற்கு நீ ஆயத்தப்பட வேண்டும். நான் மிக வேகமாக ஒரு 10 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். சில காரியங்களை கொஞ்சம் விவரமாக, சில காரியங்களை சற்று குறைவாக உங்களுக்கு விளக்கி இந்த மணி நேரத்தில் இந்த செய்தியை நான் முடிக்கும்படி விரும்புகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த நாளை யாரும் தடுக்க முடியாது. அந்த நாளில் இப்படிப்பட்ட ஒரு நாளாக இருக்கிறது என்று வழக்கு போட முடியாது. அழிவு தீர்மானிக்கப்பட்ட முடிவாய் வரும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே விசுவாசியே, கர்த்தருடைய வருகைக்கு நீ தகுதியாக்கப்பட வேண்டுமானால் உன்னில் இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு 10 காரியங்களை
நான் மிக வேகமாக சொல்ல விரும்புகிறேன். அந்த கடைசி நாளிலே கர்த்தருடைய இந்த ஆரவார சத்தம் கேட்கும் பொழுது நீ எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமானால், கர்த்தருடைய வருகைக்கு நீ தகுதிப்பட வேண்டுமானால், உன்னில் இருக்க வேண்டிய மிக முக்கியமான 10 காரியங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 18வது அதிகாரம் 14வது வசனம் இப்படி சொல்லுகிறது. பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். அது, என் ஜனங்களே, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உட்படாமல் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படி அவளை விட்டு வெளியே வாருங்கள் என்று கர்த்தர் அழைக்கிறார். முதலாவது, நீங்கள் வருகையிலே எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமானால், அவருடைய வருகைக்கு நீங்கள் தகுதிப்பட வேண்டுமானால், வேதம் சொல்லுகிற அறைகூவல், அவளை விட்டு வெளியே வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யார் அந்த அவள்? அவள் தான் உலகம். உலகத்தை தான் அவள் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. அவள் என்கிறவள் யார்? அவள் பாபிலோனின் ஆவி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 5ஆம் வசனம் சொல்லுகிறது, அவளுடைய பாவம் வான பரியந்தமும் எட்டினது, அவளுடைய அநியாயங்களை தேவன் நினைவு கூர்ந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாவம் மிகுதியாகும் பொழுது, பாவம் பூரணப்படும் பொழுது அது கடுமையான நியாய தீர்ப்பு விளைவிக்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். இயேசு சொன்னார், நான் உலகத்தான் அல்ல, நீங்களும் உலகத்தானா இருக்கக்கூடாது என்று சொன்னார். தேவன் உலகத்திலிருந்து சபையை வேறு பிரித்து வைத்திருக்கிறார். உலகத்திற்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை. உலக ஆசாவாசங்களுக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை. உலகத்தில் இருக்கிற எல்லாம் மாயை, மாயை, மனதுக்கு சஞ்சலம். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தின் காரியங்கள் பார்க்கிறதுக்கு பளபளப்பா இருக்கலாம், மினுமினுப்பா இருக்கலாம், சிற்றின்பங்களை தரலாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு சின்ன சின்ன சந்தோஷங்களை உங்களுக்கு தரலாம். ஆனால் இந்த உலகத்திற்கு சீக்கிரமாய் வாதைகள் நேரிடப் போகிறது. இந்த உலகத்திற்கு சீக்கிரமாய் ஒரு அழிவு வரப்போகிறது. ஆகவே இந்த உலகத்தோடு நீ ஒட்டி வாழ்ந்தால் இந்த உலகம் நியாயம் தீர்க்கப்படும் பொழுது நீயும் சேர்ந்து நியாயம் தீர்க்கப்படுவாய். ஆகவே இன்றைக்கு பாருங்கள், உலகம் எங்கும் ஒரு கொரோனா வியாதி பரவி கொண்டிருக்கிறது. பாருங்கள், உலகத்தை நேசித்தவர்கள், உலகத்தில் ஒன்றிருந்தவர்களை அந்த வாதை தொட்டுக்கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, அவளுக்கு நேரிடும் வாதைகளில் நீ அகப்படாமல் இருக்கும்படி, நீ அதில் சிக்கிக்கொள்ளாமல் இருக்கும்படி அவளை விட்டு வெளியே வா என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த உலகத்தை ரொம்ப நேசிக்காதீங்க. அருமையான தேவனுடைய பிள்ளையை, இந்த உலகத்துக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை என்று வாழுங்கள். இயேசு சொன்னார், உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறார், ஆனால் அவனுக்கு உண்டானது என்னிடத்தில் ஒன்றும் இல்லை என்று சொல்லும் அந்த இயேசு கிறிஸ்துவின் அனுபவம் உங்களுக்குள் இருக்கிறதா? விசுவாசியே, நீ சொல்ல முடியுமா, உலகத்துக்கு அடுத்தவைகள் ஒன்றும் என்னில் இல்லை, உலகத்துக்கு உண்டான சரக்குகள் என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. ஃபாதர் பெர்க்மன்ஸ் அவங்க பாடுறாங்களே, உலகத்தின் பெருமை, செல்வங்கள் எல்லாம் நான் எல்லாவற்றையும் உதறி தள்ளி விட்டேன், நான் அவருடைய ஆலயம், நான் அவரோடு சேர்ந்து வாழ்வேன் என்று பாடல்களை பாடுகிறோமே. நம்முடைய அனுபவம் அப்படித்தான் இருக்கிறதா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அது மாத்திரமல்ல, அவள் என்கிறது ஒரு பாபிலோனின் ஆவி. இந்த பாபிலோன் என்பது என்ன? கற்பில்லாத உபதேசம், பொலிட்டிக்கல் பவர் அண்ட் ரிலிஜியன் பவர் கெட் டுகெதர். சோதரிக்கிறோம், அரசியல் வல்லமைகளும் மார்க்கத்தின் வல்லமைகளும் ஒன்றிணைந்ததுதான் பாபிலோனுடைய வல்லமை. அருமையானவர்களே, இன்றைக்கு உபதேசங்கள் எப்படி இருக்கு தெரியுமா? பாவத்தையும் நீ வைத்துக் கொண்டு நீ இயேசுவையும் பின்பற்றலாம் என்று இன்றைக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். உலகத்தில் இருக்கிற மற்றவர்களைப் போல நீங்கள் வாழ்ந்து கொள்ளலாம், இயேசுவையும் சேர்த்து வணங்கினால் போதும் என்று இன்றைக்கு உபதேசங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது. இன்றைக்கு உபதேசங்கள் ஆவியிலும் ஆத்மாவிலும் நீ பரிசுத்தமாய் இருந்தால் போதும், சரீரத்தில் செய்கிற பாவங்களை ஆண்டவர் பெரிதாக எண்ணுகிறதில்லை. இன்றைக்கு உபதேசங்கள் சொல்லப்படுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உபதேசங்கள் சோத்தரிக்கிற மழுக்களாக இன்றைக்கு சொல்லப்பட்டு கொண்டு வருகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, பொல்லாத எகிப்தை விட்டு வெளியே வா, பொல்லாத சோதோம் குமாராவை விட்டு வெளியே வா என்று கர்த்தர் நம்மை அழைக்கிறார். நாம் பரிசுத்தத்திற்கு என்று அழைக்கப்பட்டவர்கள். நாம் இந்த உலகத்திற்குரியவர்கள் அல்ல. இந்த உலகம் ஒரு வாடகை வீடு. ஒரு நாள் ஆரவார சத்தம் கேட்கும் பொழுது நாம் எல்லாவற்றையும் விட்டு விட்டு பறந்து போக போகிறோம். அல்லேலூயா. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சம்பவங்களை எல்லாம் நீங்கள் கேள்விப்படும் பொழுது
சோத்திரிக்கிற எனக்கும் இந்த உலகத்துக்கும் சம்பந்தம் இல்லை. நீ கர்த்தருடைய வருகைக்கு செல்ல வேண்டுமானால் உலகத்தை விட்டு வெளியே வந்த ஒரு அனுபவம் இருக்க வேண்டும். அருமையான மோசே சொல்லுகிறது போல அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவ ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு பார்வோனின் குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து இனி வருகிற பலன் மேல் நோக்கமாக இருந்து ராஜாவினுடைய பொக்கிஷங்களில் அவன் கவனம் வைக்காதபடிக்கு ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாதவனா எகிப்தை விட்டு வெளியே வந்தது போல இந்த உலகத்தை விட்டு நீ வெளியே வா. இந்த உலகத்தில் ஒன்றி வாழாதே, இந்த உலகத்தை நேசிக்காதே, இந்த உலகத்தை உன் மனம் ரசிக்க விடாதே. உன் கவர்ச்சி நாயகர் இயேசுவா இருக்க வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரை ருசித்து பார். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தரை ஒருவன் ருசித்து விட்டு உலகத்தை அவனால் ருசிக்க முடியாது. கர்த்தரை ருசி பார்த்தவனுக்கு இந்த உலகம் ருசியாய் தெரியாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இரண்டாவது, நீங்கள் வருகைக்கு கடந்து செல்ல வேண்டுமானால் வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரம் 7வது வசனம், அதன் 8வது வசனத்தை பாருங்கள். நாம் சந்தோஷப்பட்டு கலிகூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்த பண்ணினார் என்று சொல்ல கேட்டேன். சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் அசுத்தவானுடைய நீதிகளே. நாம் சந்தோஷப்பட்டு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். அந்த மணவாட்டிக்கு சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவானுடைய நீதிகளே. சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரத்தை நீ தரித்திருந்தால்தான் அந்த பரலோகத்திற்கு நீ போக முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உன்னுடைய பழைய வஸ்திரங்களை நீ களைந்து போட வேண்டும். அருமையானவர்களே, பழைய வஸ்திரம் பாரம்பரியம், குஷ்டரோகியின் உடை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, குருடனுடைய உடை, விபச்சாரியின் உடை, அழுக்கு உடை, தேவனுக்கு ஏற்கப்படாத உடை, கல்யாண வஸ்திரம் அற்று சோத்திரிக்கிறோம். அந்த உலகம் கொடுக்கிற வஸ்திரத்தை நீ போட்டுட்டு நீ கர்த்தருடைய வருகைக்கு போக முடியாது. கர்த்தருடைய வருகைக்கு நீ போக வேண்டுமானால் சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் உன்னுடைய வஸ்திரமா இருக்க வேண்டும். அந்த வஸ்திரத்தை நீ ஆண்டவரிடத்திலிருந்து கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் உன் ஜீவியம் அதற்கு ஏற்ற விதமாய் சுத்தமாய் இருக்க வேண்டும். ஆதியாகமம் 49வது அதிகாரம் 11வது வசனம் இப்படி சொல்லுகிறது. யூதா திராட்சை ரசத்திலே தன் வஸ்திரத்தையும் திராட்சை பழங்களில் இரத்தத்திலே தன் அங்கேயும் அவன் தோய்ப்பான் என்று சொல்லப்பட்டுகிறது. அப்படிப்பட்ட வஸ்திரமாய் உன்னுடைய வஸ்திரம் மாற வேண்டும். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாதவர்கள் சிலர் சர்தையில் இருந்தார்கள். உன் வஸ்திரம் அசுசிப்படக்கூடாது. தேவனுடைய வருகைக்கு நீ போக வேண்டுமானால் அழுக்கான வஸ்திரம், அசுத்தமான வஸ்திரம் இருக்குமானால் கர்த்தருடைய சமூகத்திலே போய் நிற்க முடியாது. நான் வஸ்திரம் என்று சொல்லுகிறது உங்கள் ஜீவியத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்கள், யாக்கோப்பு 1:27 சொல்லுகிறது. சோத்திரிக்கிறோம், உலகத்தினால் நீங்கள் கரைபடக்கூடாது உங்கள் வஸ்திரம். சோத்திரிக்கிறோம். யாக்கோப்பு 3ஆம் அதிகாரம் அதனுடைய 7ஆம் வசனத்திலே நாவினால் நீ கரைபடாதபடி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எபேசியர் 5:27 சொல்லுகிறது, கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்த சபையா தேவனுக்கு முன்பாக சோத்திரிக்கிறோம் நாம் நிற்கிற சபையாய் மாற வேண்டும். நம்முடைய வஸ்திரம் அழுக்கு வஸ்திரமா இருக்கக்கூடாது. நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்கன்னா நீங்க என்ன ட்ரெஸ் போட்டிருக்கீங்கன்னு பார்த்து தான் உங்களை மதிப்பாங்க. ட்ரெஸ் ரொம்ப முக்கியம். ஆடை இல்லாதவன் அரை மனிதன், ஆடை பாதி ஆள் பாதி என்று சொல்வார்கள். நீங்கள் ஒரு இன்டர்வியூக்கு போக வேண்டுமானால் இன்டர்வியூ எடுக்கிறவங்க நீங்க எப்படி உடுத்தி வந்திருக்கிறீர்கள் பார்ப்பார்கள். உங்க ட்ரெஸ் சென்ஸை வச்சே உங்களுடைய கேரக்டர் அவங்க தீர்மானிப்பாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ட்ரெஸ் ரொம்ப முக்கியம். மானம் சோத்திரம் நமக்கு மூடுவதற்கு இந்த வஸ்திரம் ரொம்ப முக்கியம். வஸ்திரம் ஒருத்தவன் எப்படி உடுத்துறான் அதை வச்சு அவனை ஒரு அளவுக்கு கெஸ் பண்ணலாம். உங்களுக்கு மெல்லிய பிரகாசமான வஸ்திரத்தை நீங்கள் தரிக்கக்கூடிய அளவிற்கு உங்கள் ஜீவியம் இருக்கிறதா என்று யோசித்து பாருங்கள். ஏனென்றால் சகரியா 3:4 சொல்லுகிறது, அவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரத்தை
கலைத்து போடுங்கள். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, பிரதர், சிஸ்டர், உன் மேல அழுக்கு வஸ்திரம் இருக்கான்னு பாரு. ஏதோ நீ செய்த சில பாவங்கள் உன் ஜீவியத்தை அழுக்காக்கி இருக்குமானால் அதன் மேல் நீ வெண்மையும் சோத்திரிக்கிற சுத்தமுமான அந்த மெல்லிய வஸ்திரத்தை தரிக்க முடியாது. கலைத்து போடு. இயேசுவையே ஆடையாய் தரித்துக்கொள். யாரெல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஞானஸ்தானம் பெற்றார்களோ அவர்கள் கிறிஸ்துவையே தரித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னொரு வசனம் இப்படி சொல்லுகிறது, சோத்திர உன்னதத்திலிருந்து வரும் பலனால் நீங்கள் தரிப்பிக்கப்படும் வரை எருசலேமிலே காத்திருங்கள். பரிசுத்த ஆவியை வஸ்திரமாய் தரித்துக் கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரம் வல்லமையினால் நிறைந்திருந்தது. அவர் வஸ்திரத்தை தொட்ட பெரும்பாடு ஸ்திரீ சுகமானார். அவர் வஸ்திரத்தை ஆகிலும் தொட வேண்டும் என்று ஜனங்கள் அன்றைக்கு விரும்பினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவரின் வஸ்திரத்தின் தொங்கலால் தேவாலயம் நிரம்பி இருந்ததாக ஏசாயா சொல்லுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய உருமால்களையும் கச்சைகளையும் அவன் வியாதியஸ்தர்கள் மேல் போட்ட பொழுது அந்த வஸ்திரங்களை போட்டவர்கள் மேலெல்லாம் கர்த்தருடைய வல்லமை இருந்ததாக பார்க்கிறோம். உன் வஸ்திரம் அப்படிப்பட்ட வஸ்திரமாய் மாற வேண்டும். உன் ஜீவியமாகிய வஸ்திரம் அப்படிப்பட்ட வஸ்திரமாய் மாற வேண்டும். இயேசுவின் வஸ்திரத்தை போல உன் வஸ்திரம் மாற வேண்டும். இயேசுவே உன் வஸ்திரமாய் மாற வேண்டும். அப்படி இருக்கிறவர்கள் தான் பரலோக ராஜ்யத்திற்கு பிரவேசிக்க முடியும். பரலோக ராஜ்யத்திற்கு அவர்கள் தான் தகுதியாக முடியும். ஆண்டவருடைய வருகைக்கு போக வேண்டுமானால் மூன்றாவது காரியம், எபேசியர் 4வது அதிகாரம் அதில் 30வது வசனம் இப்படி சொல்லுகிறது, அருமையானவர்களே, அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. இந்த பரிசுத்த ஆவியின் முத்திரை பெறாதவர்கள் பரலோகத்திற்கு போகவே முடியாது. ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் ஞானஸ்தானம் பெறாவிட்டால் அவன் பரலோகத்திற்கு போக மாட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. It is a royal seal. அது ஒரு ராஜரீக முத்திரை. சோத்திரிக்கிறோம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் பரிசுத்த ஆவியினால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள் என்று சொல்லப்பட்டுகிறது. பரிசுத்த ஆவியின் முத்திரை பெற்றவர்கள் யாரோ அவர்களுக்கு தான் பரலோகம் தன் கதவுகளை திறக்கும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பரிசுத்த ஆவியின் முத்திரை நீ பெற்றிருக்கிறாயா? இந்த கால வேளையில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, இந்த பரிசுத்த ஆவியின் முத்திரையை நீ பெறாவிட்டால் பரலோகத்தை நீ கனவிலும் கூட காண முடியாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, if there is no Holy Ghost seal, no protection. சோத்திரம். பரிசுத்த ஆவியினுடைய அந்த முத்திரை உனக்கு இல்லாவிட்டால் உனக்கு இந்த உலகத்திலும் பாதுகாப்பு இல்லை, பரலோகத்திலும் உனக்கு வழி திறக்க முடியாது. அருமையானே, இந்த பரிசுத்த ஆவியினுடைய முத்திரை இல்லாதவனுடைய லைஃப் கேரண்டியாக இருக்காது. சோத்திரிக்கிறோம். ஒரு ஸ்பிரிச்சுவல் கேரண்டி இருக்காது. பாருங்க, ஞானஸ்தானம் எடுத்திருப்பான், ரட்சிக்கப்பட்டது சபைக்கு வருவான். ஆனா அந்த பரிசுத்த ஆவியை அவன் பெறாவிட்டால் இன்னைக்கு அவன் நல்லா வாழ்வான், ஆனா நாளைக்கு அவன் நல்லா வாழ்வான் என்பதற்கு கேரண்டி கிடையாது. இன்னைக்கு அவன் ஜெபம் பண்ணுவான், ஆனா நாளைக்கு அவன் ஜெபிப்பானா? கேரண்டி கிடையாது. இன்னைக்கு அவன் கூட்டத்துக்கு வருவான், ஆனா நாளைக்கு அவன் கூட்டத்துக்கு வருவானா? பரிசுத்த ஆவி பெறாதவன் கேரண்டி சொல்ல முடியாது. ஒரு மாசம் நல்லா இருப்பான், ஆனா அடுத்த மாசம் நல்லா இருப்பானா? கேரண்டி சொல்ல முடியாது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, பரிசுத்த ஆவியை பெறவில்லை என்றால் நீ கேரண்டி இல்லாத விசுவாசி. நீ பரிசுத்த ஆவியை பெறவில்லை என்றால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் பரலோகம் போவது கஷ்டம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, நீங்க பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டீர்களா? பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை நீங்கள் அனுபவித்துக் கொண்டு வருகிறீர்களா? இந்த பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை அந்நிய பாஷையின் அடையாளத்தோடு நீங்கள் பெற்றுக் கொண்டிருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளைதானா? ஒவ்வொரு நாளும் இந்த ஆவியில் நிரம்பி வழிநடத்தப்படுகிறவர்கள் தானா? எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்களே தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள் என்று வசனம் சொல்கிறது. நீ பரிசுத்த ஆவியை இன்னும் பெறாமல் இருப்பாயானால், அருமையான தேவ பிள்ளையே, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற பரிசுத்த ஆவியை நீ பெற்றுக்கொள்ளும்படி மன்றாடு. இந்த முத்திரையை நீ பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் உனக்கு விசுவாசம் தேவை. யோவான் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 39ஆம் வசனம் சொல்லுகிறது, என்னிடத்தில் விசுவாசம் உள்ளவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்று வசனம் சொல்லுகிறது. தேவனே, என்னை நீ நிரப்பும் என்று விசுவாசத்தோடு கேட்பீர்களானால் அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்புவார். இந்த பரிசுத்த ஆவியை பெறுவதற்கு தகுதி தாகம் உள்ளவன் மேல்
ஆண்டவர் தம்முடைய தண்ணீரை ஊற்றுவார் என்று நாம் ஏசாயா புஸ்தகத்திலே வாசிக்கிறோம். ஏசாயா 55:1, யோவான் 7:37 தாகமுள்ளவன் எவனோ அவன் என்னிடத்தில் வரக்கடவன் என்று கர்த்தர் பேசுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சிரித்துக் கொண்டு கண்களை திறந்து கொண்டு நிர்விசாரமாக இருக்கிற உன்மேல் அந்த ஆவியானவர் வரமாட்டார். சிலர் அந்த பரிசுத்தாவி கூட்டத்தை நடத்தும் பொழுது ஆராதனை வேலையிலே சிலர் கண்ணை திறந்துவிட்டு இன்னொருத்தவனை வேடிக்கை பார்த்துட்டு நிர்விசாரமாக இருப்பான். அவன் மேல ஆவியானவர் வரமாட்டார். யாரெல்லாம் ஆவியானவரே எனக்கு நீ வேணுமப்பா, என் உள்ளத்தை நிரப்புங்கப்பா, என் வாழ்க்கைக்கு நீங்க வேணும்ப்பா, நீங்க இல்லாம அந்த ஆவியானவரை நான் இல்லாம நான் பரலோகம் போக முடியாதே என்று வாஞ்சையோடு கேட்கிறவர்களுக்கு அந்த ஆவியானவர் அருளப்படுவார். லூக்காவின் சுவிசேஷம் 11வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரைக்கும் கேட்கிறவனுக்கு கர்த்தர் பரிசுத்த ஆவியை தருவாராம். வேதம் சொல்லுகிறது, சோத்திரிக்கிறோம், அவன் அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானோ, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானோ, முட்டையை கேட்டால் தேலை கொடுப்பானோ? பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிக்கும் பொழுது தன்னிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை அவர் தராமல் இருப்பாரா என்று வேதம் சொல்லுகிறது. இந்த பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இரண்டாவது, நீங்கள் பரிசுத்த ஆவிக்கு இடம் கொடுத்தால் அவர் உங்களை நிரப்புவார். ஆவியானவருக்கு நீ இடம் கொடுக்க வேண்டும். உன் வாயை திறந்து கர்த்தரை துதிக்கணும். இயேசுவே, இந்த பரிசுத்த ஆவியானவர் வேணும்பா, இந்த ஆவியானவர் எனக்கு வேணும்பா என்று உன் வாயை விரிவாய் திற, அப்பொழுது அவர் நிரப்புவார் என்று பைபிள் சொல்லுகிறது. யாரெல்லாம் ஆவியானவருக்கு இடம் அளிக்கிறார்களோ அவர்களுக்கு அவர் நிரப்புகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, we supply our tongues, God supply the words என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது. உன்னுடைய நாவை நீ விட்டுக் கொடுப்பாயானால், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் அதிலே வார்த்தைகளை போடுவார். அபிஷேகம் ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா, சோத்திரிக்கிறோம். ஆகவே மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற பரிசுத்த ஆவியானவர், இந்த பரிசுத்த ஆவியானவர் ஏதோ இப்ப கை தட்டுறதுக்காகவோ சத்தம் எழுப்புவதற்காகவோ நிறைய பேர் என்ன சொன்னீங்கன்னா, என்ன இப்படி சத்தம் போடுறான், என்ன இப்படி கை தட்டுறான், இது ஒரு நல்லா இல்லையே, ஒரு ரீசன்டா இல்லையேன்னு சொல்லுவாங்க. தேவ பிள்ளைகளே, இது கை தட்டுறதுக்கும் சத்தமிடுவதற்கும் ஏதோ பக்கத்தில் இருக்கிற ஆட்கள் கூட தெரியாம ஆவியில மகிழ்ந்து நிறையறதுக்கு மட்டும் கிடையாது இந்த பரிசுத்த ஆவியானவர். இது மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. கர்த்தரின் முத்திரை என்மேல் நான் முற்றிலும் அவருக்கு சொந்தம். கர்த்தரின் முத்திரை என்மேல் நான் முற்றிலும் அவருக்கு சொந்தம். அச்சாரமாய் ஆவியானவர் நான் என்றைக்கும் அன்பிருப்பேன். கர்த்தரின் முத்திரை என்மேல் நான் முற்றிலும் அவருக்கு சொந்தம். அச்சாரமாய் ஆவியானவர் நான் நிச்சயமாய் வெற்றி பெறுவேன். அச்சாரமாய் ஆவியானவர் நான் நிச்சயமாய் வெற்றி பெறுவேன். மறுபடியும், கர்த்தரின் முத்திரை என்மேல் நான் முற்றிலும் அவருக்கு சொந்தம். அச்சாரமாய் ஆவியானவர் நான் நிச்சயமாய் வெற்றி பெறுவேன். அச்சாரமாய் ஆவியானவர் நான் நிச்சயமாய் வெற்றி பெறுவேன். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் கொள்ளாத சாத்தான ஒரு சொல்லாத விரட்டிடுவேன். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தருடைய வருகைக்கு போக வேண்டுமானால் 4வது குறிப்பு, ஏசாயா 60வது அதிகாரம் அதனுடைய சோத்திரிக்கிற 8வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கவனியுங்கள். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், மேகத்தை போலவும் தங்கள் பலகணிகள் துவாரங்களுக்கு தீவிரிக்கிற புறாக்களை போலவும் பறந்து வருகிற இவர்கள் யார் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையானவர்களே, புறாவை போல நீங்கள் மாறும் பொழுது, புறாவை போல உங்களுடைய அனுபவம் இருக்கும் பொழுது நீங்கள் பரலோகத்துக்கு போக முடியும். புறா என்றால் அது அந்த புறாவிலே கசப்பு இருக்காது என்று சொல்லுவார். எல்லா சோத்திரிகள் பறவைகள் எல்லா விலங்குகளுக்குள்ளும் அந்த சோத்திரிகள் பிச்சு என்கிற ஒன்று உண்டு, கசப்பு.
மனுஷனிடத்துல கூட அது இருக்கிறது. ஆனால் புறா என்கிற அந்த பறவைக்குள் பிச்சு என்கிற தன்மை இல்லை என்று சொல்வார்கள். கசப்பு அதில் இல்லை. சோத்திருக்கிறோம். அது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அது கசப்பு, மூர்க்கம், வைராக்கியம், கோபம், பொறாமை, எரிச்சல் போன்ற சுபாவங்கள் அற்ற ஒரு தெய்வீக சுபாவத்துக்கு அடையாளம் தான் புறா. சோத்திருக்கிறோம். அருமையானே, அந்த புறா பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமாய் சொல்லப்படுகிறது. அந்த புறா பலகடி துவாரங்களின் வழியாக தீவிரித்து பறந்து போகிற அந்த மனவாட்டிக்கு அடையாளமாய் புறா சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீ புறாவை போல ஒரு சுபாவம் மாற வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உன்னத பாட்டு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் மனவாட்டியை குறித்து சொல்லும் போது, என் உத்தமியே, என் புறாவே என்று சொல்லி ஆண்டவர் மனவாட்டியை புறா என்று அழைக்கிறதை பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உன்னுடைய சுபாவம் எப்படி இருக்குது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வசனத்தை வாசித்து வாசித்து உங்கள் சுபாவம் மாறட்டும். பெராயா பட்டத்தாரை பற்றி சொல்லுகிறது, தினந்தோறும் அவர்கள் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினாலே அவருடைய குணங்கள் நற்குணங்களாய் மாறினது என்று பைபிள் சொல்லுகிறது. இந்த வசனத்தை நீ வாசித்து வாசித்து அதை உடைய உள்ளத்திலே மனப்பாடம் பண்ண இந்த வசனம் உனக்குள்ள கடந்து செல்ல உன்னை நற்குணசாலிகளாய் இந்த வசனம் உன்னை மாற்றுகிறது. ஒரு புறாவை போல ஒரு சுபாவம் உள்ளவனாய் மாற்றுகிறது. பைபிளிலே 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே யெரொபெயாம் என்கிற ஒருவன் இருந்தான். அவன் மென்மையாய் பேசாமல் கடினமான உத்தரவுகளை அவன் அளித்ததினாலே ராஜாங்கம் 2ஆக பிரிந்ததாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாள்ல உன் சுபாவம் கடினமா இருக்கக்கூடாது. சோத்திரிக்கிறோம். உன்னுடைய உத்தரவுகள் மென்மையானதா இருக்க வேண்டும். கோபத்தை நீ தவிர்க்க வேண்டும். தேவனுக்கு பிரியமில்லாத சுபாவங்கள் உனக்குள் மாற வேண்டும். நீ ஓநாயை போல இருக்கக்கூடாது. ஒரு ஆட்டை போல நீ மாற வேண்டும். ஆண்டவருடைய சுபாவத்தை பாருங்கள். மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாத இருக்கிற ஆட்டை போல இருந்தார். வையப்படும் போது அவர் பதில் சொல்லாமல் காணப்பட்டார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் சோத்திரிக்கிற ஆட்டுக்கடாவை போல நிற்காமல் ஒரு ஆட்டுக்குட்டியை போல நிற்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சோத்திரிக்கிறோம். ஆட்டுக்கடா கொஞ்சம் அது வேகம் காட்டும், ஆனா ஆட்டுக்குட்டி ரொம்ப மென்மையானது. சோத்திரிக்கிறோம். நீ மென்மையானவனாய் மாற வேண்டும். அன்றைக்கு ஒரு ராஜாவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ எனக்கு முன்பதாக அழுது உன் இருதயம் எனக்கு முன்பதாக இலகினபடியா உன் விண்ணப்பத்தை உன் ஜெபத்தை கேட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, கோபத்தை விட்டுடு. வருகைக்கு போக வேண்டுமானால் கோபத்தை விட்டுடு. மூர்க்கம் வேண்டாம், சண்டை வேண்டாம், முற்கோபம் வேண்டாம், பிறரை வேதனைப்படுத்தும் வார்த்தைகளை சொல்ல வேண்டாம், கடினமான உத்தரவுகள் வேண்டாம். எசப்பா, என புறாவை போல மாற்றுகப்பான்னு சொல்லு. சோத்திரிக்கிறோம். நம்ம வாழ போறது கொஞ்ச நாள். ஏசப்பா சீக்கிரமா வரப்போறாரு. என்னத்துக்கு தேவையில்லாத வைராக்கியத்தை உள்ள வச்சுட்டு நம்ம வாழணும். சோத்திரிக்கிறோம். வைராக்கியத்தை வச்சுட்டு கைவிடப்படுவதை பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, புறாவை போல நாம் மாறி பரலோகத்துக்கு தீவிரிக்கிறவர்களாய் மாறுபடிக்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. 5வது குறிப்பு, நீ பரலோகம் போக வேண்டுமானால் மத்தேயுக்கு எழுதின சுவிசேஷம் அதனுடைய 25வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிங்கள். மத்தேயு 25வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனம் இப்படி சொல்கிறது, புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவெட்டிகள் அணைந்து போகிறதே என்று சொன்னார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வருகைக்கு நீங்கள் போக வேண்டுமானால் உங்களுடைய தீவெட்டி எரிகிறதா இருக்க வேண்டும். எரிகிற தீவெட்டியா இருக்க வேண்டும். சும்மா கையில தீவெட்டியை வச்சுக்கிட்டு அது எரியவில்லை என்று சொன்னால் நீ பரலோகம் போக முடியாது. உன்னுடைய தீவெட்டி எரிய வேண்டும். ஏசாயா 62:1 சொல்லுகிறது, அதின் ரட்சிப்பு எரிகிற தீவெட்டியா இருக்கிறது. அதின் ரட்சிப்பு எரிகிற தீவெட்டியா இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, நீ எரிகிற விளக்கா இருக்க வேண்டும். பற்றி எரிகிற நெருப்பாக நீ இருக்க வேண்டும். அருமையானவர்களே, நீ ரட்சிக்கப்பட்டு 20 வருஷம் ஆனாலும் கூட இன்னைக்கு தான் ரட்சிக்கப்பட்ட மாதிரி உன் விளக்கு ஃப்ரெஷ்ஷா எரியணும். இன்னைக்கு நான் இவ்வளவு உற்சாகமாய் பிரசங்கம் பண்ணுவதற்கு காரணம், நான் இன்றைக்குத்தான் ரட்சிக்கப்பட்டவனை போன்ற ஒரு உணர்வு எனக்கு இருக்கிறபடியால் நான் வைராக்கியத்தோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறேன். லூக்கா 12:49 சொல்லுகிறது, அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். தேவ பிள்ளையே, நீ கிறிஸ்துவுக்காக பற்றி எரிகிற ஒரு தீவெட்டியா இருக்க வேண்டும். அருமையானவர்களே, மத்தேயு 3:11 சொல்லுகிறது,
நான் உங்களுக்கு தண்ணீரில் ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், எனக்கு பின் வருகிறவர் என்னிலும் வல்லவராய் இருக்கிறார், அவர் ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார் என்று சொல்லப்படுகிறது. தேவ பிள்ளையே, கர்த்தருடைய வருகைக்கு நீ கடந்து செல்ல வேண்டுமானால் நீ எரிகிற தீவட்டியாக இருக்க வேண்டும். உன் ரட்சிப்பு எரிகிற தீவட்டியாக இருக்க வேண்டும். உன் ரட்சிப்பை நீ இழந்துடக்கூடாது. நீ சிலவெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னைக்கோ ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தில் இருப்பாங்க, பழைய காலத்து கதையை பேசிக்கிட்டு இருப்பாங்க. நாங்கள் அப்படியெல்லாம் ஊழியம் செஞ்சோம், நாங்கள் அப்படியெல்லாம் ஜெபம் பண்ணோம், நாங்கள் தெருவா அன்னைக்கெல்லாம் போய் பண்ணோன்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு அவங்க பார்த்தீங்கன்னா ஜெபம் இல்லை, வேதவாசிப்பு இல்லை, என்னைக்கோ நடந்தவைகளையே பெருமையா பேசிக்கிட்டு இருப்பாங்க. இல்லை, உன் ரட்சிப்பு இன்றைக்கும் எரிந்து கொண்டிருக்கிற தீவட்டியா இருக்க வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளும் 3 விதமாய் பிரிப்பார்கள். திடப்பொருள், திரவப்பொருள், வாயு பொருள் என்று சொல்லுவார்கள். திடப்பொருள் சோத்திருக்கிறோம், வாயு பொருள், திரவ பொருள் என்று சொல்லுவார்கள். எல்லா பொருளும் இதற்குள்ள அடங்கும். ஆனால் இதற்கு விதிவிலக்கு அக்கினி தான். அக்கினி இந்த திடப்பொருளுக்குள்ளும் வராது, திரவ பொருளுக்குள்ளும் வராது, வாயு பொருள் வராது. அது எல்லாவற்றுக்கும் உச்சிதமானது. அக்கினி இதற்கெல்லாம் அப்பாற்பட்டது. நாம் எல்லாரும் அந்த உலகத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் என்கிற நிலைமையில அக்கினியா எரிய வேண்டும். சார்லஸ் பின்னி என்கிற ஒரு தேவ மனிதனை பற்றி நான் புத்தகத்தை வாசித்திருக்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் பற்றி எரிகிற அக்கினியாய் கிறிஸ்துவுக்குள்ளே காணப்பட்டார். அவர் யாரையெல்லாம் பார்க்கிறார்களோ அவர்கள் பாவ உணர்வை அடைந்து மனம் திரும்புவார்களாம். அவர் ரயிலிலே பிரயாணம் செய்யும் பொழுது அந்த ரயில் செல்லுகிற பட்டணங்களை எல்லாம் பார்த்து கொண்டே போவாராம். அந்த பட்டணங்களில் இருக்கிற மக்கள் எல்லாம் பாவ உணர்வு அடைவார்கள் என்பதாக அந்த மனிதனை பற்றி, தேவ மனிதனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்களும் நானும் ஒரு சார்லஸ் பின்னியை போல நம்முடைய தேசத்திலே பற்றி எரிகிற ஒரு அக்கினியாய் காணப்பட வேண்டும். ஒரு விபச்சார பெண் இயேசுவை சந்திக்க வருகிறார். இயேசு கிணற்றண்டையிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். இயேசு பற்றி எரிகிற அவர் அக்கினியாய் அங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். சோத்திருக்கிறோம். 5 புருஷனோடு வாழ்ந்து இப்பொழுது 6வது உள்ளவனும் தனக்கு புருஷன் அல்ல என்கிற ஒரு நிலைமையிலே சோத்திருக்கிற வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு அழுக்கான பெண் வருகிறார். அந்த பெண் என் ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார், உம்மை தீர்க்கதரிசியாய் காண்கிறேன் என்று சொல்லுகிறார். காரணம், அவர் பட்சிக்கிற அக்கினியாய் அவர் காணப்பட்டார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதை குறித்து நீங்கள் யோவான் 4:19 வாசிக்கலாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் அநேக நேரம் என் வாலிப நாட்களை இப்படி நான் ஜெபித்திருக்கிறது உண்டு. என்னுடைய கைகளையே என் முகத்தின் மேல் வைத்து, ஆண்டவரே என்னுடைய முகம் ஒரு பற்றி எரிகிற அக்கினியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி சோத்திருக்கிறோம். நான் அப்படி ஜெபிக்கிறது உண்டு. மோசேயினுடைய முகம் தேவனுடைய அந்த பிரகாசத்தினால் அவன் முகமே பற்றி எரிந்ததாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அது நிமித்தம் ஜனங்கள் அவனிடத்தில் சேரவோ அவனிடத்தில் பேசவோ பயந்தார்கள் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யாத்திராகமம் 29ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். நெருப்பினால் முற்றிலும் தகித்து விடப்பட்ட பலியே கர்த்தருக்கு உகந்த பலியா இருக்கிறது. நீங்களும் நானும் சோத்திரிக்கிறோம். தேவனுடைய நெருப்பினாலே, அந்த ரட்சிப்பு என்கிற அந்த அக்கினியினாலே தகித்து விடப்பட்ட பலியாக இருந்தால்தான் நீங்களும் நானும் இயேசுவுக்கு சுகந்த வாசனையா இருக்க முடியும். தேவனுடைய பிள்ளைகளே, பாவம் நெருங்காத ஒரு அக்கினியாக, சோதனைகள் உங்களை மேற்கொள்ளாத ஒரு அக்கினியாக, சாத்தானின் கிரிகள் சுட்டரிக்கிற ஒரு அக்கினியாக, மாம்ச தூண்டுதல்கள் துண்டிக்கிற ஒரு அக்கினியாக, ஜீவனத்தின் பெருமைகள் எதிர்க்கும் ஒரு அக்கினியாக, கண்களின் இச்சைகளை தகர்த்தெறிகிற ஒரு அக்கினியாக நீங்களும் நானும் மாற வேண்டும். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எம்மாவூர் சீஷர்களோடு அவர் பேசிக்கொண்டே அவர் சென்றார். அப்பொழுது எம்மாவூர் சீஷர்கள் சொன்னார்கள், ஆண்டவராகிய தேவன் வேத வசனங்களின் விளக்கங்காட்டி அவர் பேசின போது நம்முடைய உள்ளம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் நீ ஒரு அக்கினியாய் மாற வேண்டும் என்பதுதான் என்னுடைய பிரசங்கத்தினுடைய சாராம்சமாக இருக்கிறது. உனக்குள் இருக்கிற அக்கினி பற்றி எரிகிற அக்கினியாக மாற வேண்டும். உன் ரட்சிப்பு எரிகிற ஒரு தீவட்டியாக இருக்க வேண்டும். யோவா எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீ ஆண்டவருக்கு அப்படிப்பட்ட ஒரு அக்கினியாய் காணப்படும்படி ஆண்டவர் இன்றைக்கு உன்னை உருவாக்க வேண்டும். அதுதான் ஜெபமா இருக்கிறது. 6வது குறிப்பு, நீ பரலோகம் செல்ல வேண்டுமானால் லூக்கா 21ஆவது அதிகாரம் அதனுடைய கடைசி வசனம் இப்படி சொல்லுகிறது. 36ஆவது வசனம் இப்படி சொல்லுகிறது, இவைகளுக்கெல்லாம் சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் எண்ணப்படுவதற்கு.
எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று கர்த்தர் சொன்னார். தேவ பிள்ளைகளே, பரலோகம் போக வேண்டுமானால் சம்பவிக்கிற இவைகளுக்கெல்லாம் தப்பி ஒன்று, தேவனுக்கு முன்பாக போய் நிற்க. எல்லாரும் சொல்லுங்கள், சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நான் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நான் நிற்க வேண்டுமானால் நான் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 6வது குறிப்பு, இந்த பரலோக கடைசி நாட்களை குறித்து நான் பேசிட்டு இருக்கிறேன். பரலோகத்துக்கு போகணுமா? இந்த கொரோனாவுக்கு தப்பி இனியும் சம்பவிக்க போகிற பயங்கரங்களுக்கெல்லாம் நீங்களும் நானும் தப்பி கர்த்தருக்கு முன்னாடி போய் நிற்பதற்கு ஜெபம் நமக்கு தேவை. ஜெபம் பண்ணி விழித்திருங்கள், இல்லாவிட்டால் அபாயங்கள் உங்களுக்கு உண்டாகும். ஜெபம் பண்ணி விழித்திருங்கள், இல்லாவிட்டால் நீங்கள் தடுமாறுவீர்கள். ஜெபம் பண்ணி விழித்திருங்கள், வியாதிகளுக்கு நீங்கள் விலகலாம். ஜெபம் பண்ணி விழித்திருக்கிறவன் வழக்குக்கு தப்பலாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இன்றைக்கு அவசரமாய் கொடுக்கிற ஒரு ஆலோசனை, நீ ஜெபம் பண்ணு என்பதுதான். அருமையானவர்களே, உன் புத்தியை, உன் பணத்தை, உன் திறமையை நீ நம்பாமல் உன் ஜெபத்தை நம்பு சகோதரியே, நம்பு சகோதரனே. சபைகளிலும் வீடுகளிலும் பெருக வேண்டிய முக்கியமான ஒன்று ஜெபம். ஜெபம். உண்மையாய் அழுது ஜெபிக்கிற ஊழியக்காரனையும் உண்மையாய் அழுது ஜெபிக்கிற விசுவாசிகளையும் தான் இந்த கடைசி காலத்தில் தேவன் தேடிக் கொண்டிருக்கிறார். இந்த கடைசி காலத்தில் அப்படிப்பட்டவர்களை கொண்டுதான் கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார். உடைந்த இருதயம், கலங்கின கண்கள், இந்த விசேஷ கிருபையை கர்த்தர்ட்ட கேட்டு வாங்க. அருமையான உடைந்த இருதயம், கலங்கின கண்கள் இன்றைக்கு உனக்கு தேவை. யாராயிருந்தாலும், எவ்வளவு அனுபவம் உள்ளவனாய் நீ இருந்தாலும், ஜெபிக்கவில்லை என்றால் திகைத்து போவாய். நீ ஜெபிக்கவில்லை என்றால் உன் கால்கள் சிக்கிவிடும். உன் ஜெபிக்கவில்லை என்றால் ஒரு தோல்வி உனக்கு நடந்துவிடும். நீ ஜெபிக்கவில்லை என்றால் ஒரு சங்கடம் உன்னை நிச்சயமாய் சந்திக்கும். ஜெபிக்கிறவனை இயற்கை தொடாது, ஜெபிக்கிறவனை பிசாசு தொடாது, ஜெபிக்கிறவனை தீய சக்தி தொடாது, ஜெபிக்கிறவனை வறுமை தொடாது, ஜெபிக்கிறவனை ஆசாபாசங்கள் தொடாது, ஜெபிக்கிறவனை கவர்ச்சி தொடாது, ஜெபிக்கிறவனை ஒரு ஆண் தொட முடியாது, ஜெபிக்கிற ஒருவனை ஒரு பெண் தொட முடியாது. ஜெபிக்கிற நீ, சோத்திருக்கிற இவைகளுக்கெல்லாம் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் ஜெபம் உன்னை மாற்றுகிறது. ஜெப கூட்டத்தை நிராகரித்தால் நீ ஆசீர்வாதத்தையே நிராகரிக்கிறாய் என்று அர்த்தம். ஜெபத்தை நீங்கள் அவமதித்தால் அந்த கல்வாரியையே நீங்கள் அவமதிக்கிறதாக அர்த்தம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கண்ணீர் விட்டு தன் பாவங்களுக்காக சோத்திருக்கிறோம் நீ ஜெபம் பண்ணு. அவைகளை விட்டு ஒழியும்படி நீ ஜெபம் பண்ணு. சோத்திருக்கிறோம். நீ எத்தனை முறை ஜெபத்தை அசட்டை பண்ண? சோத்திருக்கிறோம். நீ ஜெபத்தை அசட்டை பண்ணா ஜெபிக்கிற இயேசுவையே நீ அசட்டை பண்ணது கிடையாது. ஜெபிக்கும்படி உன்னை அர்ப்பணிப்பாயாக. ஜெபிக்கிறவர்களுக்கு தேவ தூதர்களே வந்து ஊழியம் செய்வார்கள். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 11ஆம் வசனத்தை நீங்கள் படித்தால் புரிந்து கொள்ளலாம். ஜெபிக்கிறவனை துன்பப்படுத்துகிற, ஜெபிக்கிற ஒருவனை ஒருவன் துன்பப்படுத்தினான், துன்பப்படுத்துகிறவனை கர்த்தர் அடிப்பார். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் 23ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கலாம். ஜெபிக்கிற சபையில் வசனங்கள் விருத்தி அடையும். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் பார்க்கலாம். ஜெபிக்கிறவனுக்கு வாக்கு தத்தங்கள் நிறைவேறும். 2 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்கள் பார்க்கலாம். ஜெபிக்கிறவர்கள் தேவனையே தரிசிப்பார்கள். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 30ஆவது வசனத்தை நீங்கள் கவனிக்கலாம். ஜெபிக்கிறவனுக்கு பரலோகத்தின் வெளிப்பாடுகளை அவன் பெற்றுக் கொள்கிறான். ஆதியாகமம் 32:17ஆவது வசனங்களை நீங்கள் பார்க்கலாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை பாருங்கள். பரலோகத்திற்கு போகிறதற்கான விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இதுவரைக்கும் உங்களுக்கு ஒரு 6 குறிப்புகளை சொல்லியிருக்கிறேன். மீதம் குறிப்புகளை நான் வசனங்களை மாத்திரம் சொல்லுகிறேன். எனக்கு விளக்க நேரம் இல்லை. நீங்கள் வீட்டில் இவைகளை தியானித்து பாருங்கள். அருமையானவர்களே, நீங்கள் பரலோகம் செல்ல வேண்டுமானால் மல்கியா 4ஆம் அதிகாரம் அதனுடைய 1ஆவது வசனத்தையும் 2ஆவது வசனத்தையும் நீங்கள் பார்க்கிற பொழுது, அருமையானவர்களே, வேதம் சொல்லுகிறது, இதோ சூளையை போல எரிகிற நாள் வரும். அப்பொழுது அகங்காரிகள் யாவரும், அக்கிரமம் செய்கிற யாவரும் துரும்பாயிருப்பார்கள். வரப்போகிற அந்த நாள் அவளை சுட்டரிக்கும். அது அவர்களுடைய வேரையும் கொப்பையும் வைக்காமல் போகும் என்று சேனைகளில் கர்த்தர் சொல்றான்னு சொல்லிட்டு அடுத்த வசனம் சொல்லுகிறது, ஆனாலும் என் நாமத்துக்கு பயப்படுகிற உண்மையை
அந்த நீதியின் சூரியன் உதிப்பார். அதான் அவருடைய வருகையை பற்றி சொல்லுகிறது. அதன் செட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு கொடுத்த கண்ணுகளைப் போல வளர்வீர்கள். கர்த்தருடைய நாள் வருகையில ரட்சிக்கப்படாதவனுக்கு அந்த நாள் சூளையை போல இருக்குமா? அந்த சூரியன் அவளுக்கு சூளையை போல எரிகிற ஒன்றா இருக்குமா? அவங்க துரும்பா போவாங்களாம். அந்த சூரியன் அவளுக்கு அப்படி இருக்கும். ஆனால் ரட்சிக்கப்பட்டவனுக்கு நீதியின் சூரியனாய் கர்த்தர் உதிப்பார். அது அவர்களுக்கு அன்றைக்கு ஆரோக்கியமா இருக்குமா? அவள் வெளியே கொடுத்த கண்டுகளைப் போல புறப்படுவாங்க. அப்படின்னா அதுல இருக்கிற ஒரு பாயிண்ட் என்னன்னா, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிப்பாங்க. என் நாமத்துக்கு பயப்படுகிற உண்மை. நான் அடிக்கடி சபையில பிரசங்கம் பண்ணுவேன். பயப்படுதல் என்னன்னு தெரியுமா? மனிதன் பார்க்க முடியாத ஒன்றை, மனிதன் காண முடியாத ஒன்றை கர்த்தர் பார்க்கிறாரேங்கிற உள்ளுணர்வை பெற்று பெற்று ஒருவன் வாழ்வானே, அவன்தான் தேவனுக்கு பயப்படுகிறவன். தேவனுக்கு பயப்படுகிறவன் பரலோகத்திற்கு தகுதி உள்ளவனாக இருப்பான். அருமையானவர்களே, 8வது குறிப்பு சங்கீதம் 50வது சங்கீதம் அதனுடைய 5வது வசனத்தை நீங்கள் வாசிக்கிற பொழுது வசனம் சொல்லுகிறது, பலியினாலே என்னோடு உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்று சொல்வார். அவரோடு உடன்படிக்கை பண்ணினவர்கள் பரலோகத்துக்கு வருவார்கள். நீங்கள் இயேசுவோடு உடன்படிக்கை பண்ணினவர்களா? அந்த உடன்படிக்கை நீங்கள் காத்து கொண்டு வருகிறீர்களா? நீங்கள் என்ன உடன்படிக்கை பண்ணீங்க? எஸ்ஸப்பா, நான் பாவத்தை தொடமாட்டேன்ப்பா, உலகம் எனக்கு பின்ன, சிலுவை எனக்கு முன்ன, நான் ஒரு நாள் பின்னோக்கி போக மாட்டேன்ப்பா, மனசு மாம்சமும் விரும்பினத ஒரு காலம் செஞ்சேன், இனிமே உங்களுக்கு விருப்பமானதை நான் செய்வேன்ப்பா. நாய் தன் கக்கினதை திரும்ப தின்னுகிறதை போல, கழுவப்பட்ட பன்றி திரும்ப சேற்றில் உருளுந்து புரளுகிறது போல நான் உலகத்தின் பக்கமா திரும்ப போக மாட்டேன், நான் இயேசுவின் பிள்ளையா இருப்பேன் நீ உடன்படிக்கை பண்ணாயே, அந்த உடன்படிக்கை காத்து கொண்டிருக்கிறீர்களா? உண்மையாகவே உலகம் உங்களுக்கு பின்னே, இயேசு உங்களுக்கு முன்னே தான் இருக்கிறாரா? பாவங்களுக்கு நீங்கள் விலகித்தான் இருக்கிறீர்களா? அந்த உடன்படிக்கை ஒருவேளை நீங்கள் விட்டு விட்டீர்களா? கொஞ்சம் உங்களை யோசிச்சு பாருங்க. ஞானஸ்தானத்தில் ஒரு ஊழியக்காரனுக்கு முன்னாடி சொல்லல, வானத்தையும் பூமியை உண்டாக்குனவருக்கு முன்பதாக சொன்னீர்கள். அந்த உடன்படிக்கையினால் தான் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறினீர்கள். அந்த உடன்படிக்கையினால் அவரும் உங்களோடு உடன்படிக்கை பண்ணார். நான் உனக்கு தகப்பனா இருப்பேன், நானும் உன்னை நடத்துவேன், நானும் உனக்கு தேவனாய் இருந்து உன்னை பாதுகாப்பேன்னு அவரும் உங்களோடு உடன்படிக்கை பண்ணார். அவர் அதில் உண்மையா இருக்கிறார். நீ உண்மையா இருக்கிறாயா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி உடன்படிக்கைக்கு துரோகம் பண்ணாமல் உடன்படிக்கையை காத்து கொள்ளுகிறவர்கள் அந்த ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள். 9வது குறிப்பு 1 கொரிந்தியர் 16வது அதிகாரம் அதனுடைய 22வது வசனத்தை நீங்கள் வாசிக்கிற போது அதிலே வசனம் இப்படி சொல்லுகிறது, ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாயிருப்பான். கர்த்தர் வருகிறார் என்று அந்த வசனம் முடிகிறது. அப்படியானால் இயேசுவில் அன்பு கூறுகிறவர்கள் பரலோகத்திற்கு வருவார்கள். இயேசுவில் அன்பு கூறாதவர்கள் பரலோகத்துக்கு வர முடியாது என்று இந்த வசனம் சொல்லுகிறது. ஒரு காலத்தில் இயேசுவின் மேல் நீ அன்பா இருந்தாய், இன்றைக்கு அந்த அன்பு இருக்கிறதா? தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவின் மேல் உங்களுக்கு அன்பு இருக்குமானால் தேவ சமூகத்தை நாடி ஓடி வருவீர்கள். இயேசுவின் மேல் நீங்கள் அன்பா இருப்பீர்களானால் இயேசுவை பற்றி பிறருக்கு சொல்லுவீர்கள். இயேசுவின் மேல் அன்பா இருப்பீர்களானால் இயேசுவை பற்றி பாடிக்கொண்டே இருப்பீர்கள். இயேசுவின் மேல் அன்பா இருப்பீர்களானால் உங்கள் ஜெபம் குறையவே குறையாது. இயேசுவின் மேல் அன்பா இருப்பீர்களானால் இந்த உலகத்திற்காக நீங்கள் மன்றாடி ஜெபிக்கிறவர்களாக இருப்பீர்கள். இயேசுவின் மேல் அன்பா இருப்பீர்களானால் அவருடைய கற்பனைகள் எல்லாம் நீங்கள் கை கொள்ளுகிறவர்களாக இருப்பீர்கள். நீங்கள் இயேசுவின் மேல் அன்பா இருக்கிறீர்களா? எபேசு சபையை பார்த்து சொன்னார், உன்னிடத்தில் அன்பு இருக்கிறது, ஆனால் ஆதியில் இருந்த அன்பில் நீ குறைவுபட்டிருக்கிறாய் என்று சொன்னார். பேதுருவை பார்த்து ஆண்டவர் கேட்டார், என்னில் அன்பா இருக்கிறாயா என்று கேட்டார். தேவ பிள்ளைகளே, இயேசுவின் மேல் நீங்கள் அன்பா இருக்கிறீர்களா? ஒரு முறை நான் வாலிப நாட்களிலே ஊழியத்துக்கு வந்த புதிதிலே சோதரிக்கிற ஒரு வெயில் நேரத்தில் ஒரு சைக்கிளை, சரியான சைக்கிளை, வாடகை சைக்கிள் தான், நான் மிதித்து கொண்டு ஒரு மேடான இடத்துல மிதித்து ஒரு ஊழியம் செய்யணும். நான் ரொம்ப களைப்பா இருந்தேன், என்னால் மிதிக்கவே முடியவில்லை, எதிர்காற்று அடிக்கிறது, என்னால் சைக்கிளை மிதிக்க முடியல, நான் ரொம்ப சோர்ந்து போயிட்டேன். நான் அப்பதான் இன்னொரு ஊழியத்தை முடிச்சுட்டு அந்த சைக்கிளில் போறேன். சே, என்னடா இது, இந்த இடத்துக்கு அவர் போயிருக்கலாமே, நான் போகணுமே, எனக்கு சைக்கிள் ஓட்ட யாரும் இல்லையே, என்னை கொண்டு போய் விடுறதுக்கு அங்கே யாருமே இல்லையே, நானே மிதிச்சுட்டு நானே போய் நானே தான் ஊழியம் செய்யணுமா சொல்லி என் உள்ளத்தில் கொஞ்சம் முறுமுறுத்தேன். என்னடா இது அப்படின்னு யோசிச்சேன். அந்த சாலையில் என்னோட ஆண்டவர் பேசினாரு.
என்னை உணர்த்தினாரு. பா, நான் உனக்காக நான் எவ்வளவோ செஞ்சேனப்பா, என் ஊழியத்தை செய்யறதுக்கு நீ ரொம்ப முறுமுறுக்கிறியப்பா, என் மேல உனக்கு அன்பு இல்லையா, என் மேல உனக்கு பிரிய இல்லையா, என்னுடைய ஊழியத்தை செய்யறதுல உனக்கு சோத்திர சந்தோஷம் இல்லையா என்று ஆண்டவர் என்னோடு பேசினார். என் இறுதியை உடைச்சது. அதே நடு ரோட்ல என் சைக்கிளை நிறுத்திட்டு ஆண்டவருடைய சமூகத்துல வெக்கப்படாம, ஆண்டவரே என்ன பண்ணியப்பா, ஆண்டவரே உங்க மேல நான் அன்பா இருக்கிற ஆண்டவரே, I love you so much Jesus, நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன்ப்பா ஆண்டவரே, உடைய ஊழியத்தை செய்ய, உடைய ஊழியத்துல பாடியில் அனுபவிக்க, உடைய ஊழியத்தில் பிரசங்கிக்க, பாட, காடுமேடு மலையில் செல்ல ஆண்டவரே, நான் கொஞ்சம் கூட நான் முறுமுறுக்க மாட்டேன் ஆண்டவரே, பின்வாங்க மாட்டேன் ஆண்டவரே, என் கால்கள் இந்த சைக்கிளை மிதிக்க ஆண்டவரே, இந்த மேட்டை தாண்டி நான் போவேன் ஆண்டவரே, ஏனென்றால் நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன்ப்பா, இனி என் வாழ்நாள நான் இப்படி ஒரு நாள் செய்ய மாட்டேன்ப்பான்னு சொல்லி அதே ரோட்ல நின்று ஒரு பிரதிஷ்டையை ஜெபம் பண்ணிட்டு அந்த சைக்கிளை மிதிச்சுட்டு நான் போனேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு தேவன் மேல் உங்களுடைய அன்பு எப்படி இருக்கிறது யோசித்து பாருங்கள். கர்த்தர் மேல் உங்களுக்கு அன்பு இருக்குமானால் அந்த அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், தீங்கி நினையாது, அயோக்கியமானதை நாடாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அன்பே பிரதானம். அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பூரண அன்பு நம்மிடத்தில் இருக்க வேண்டும். ஏசப்பா, ஐ லவ் யூ சோ மச் பா, நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன்ப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திர ஆண்டவரே. ஃபாதர் பெர்பன்ஸோட பாடல் எவ்வளவு அருமையான பாடல், மைனர் கொடுங்க அப்படியே. ஹல்லேலூயா, அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் அன்பு கூறாமல் போனான். அந்த அனுபவம் நம்ம யாருக்குமே வரக்கூடாது. நம் தேவனை நான் ரொம்ப நேசிக்கிறப்பா, அவர் நேசிக்கிறவங்க பரலோகத்துக்கு போவாங்க. இயேசு சீக்கிரமா வராது. உங்க நேசம் அவர் மேல் அதிகமாகட்டும். மனவாட்டி சொல்லுகிறது போல சோத்திருக்கிறோம், அவர் மேல் நான் கொண்ட நேசம் அது அக்கினி ஜுவாலையை போன்றது. திரண்ட தண்ணீர்களினாலும் நான் அவரில் கொண்டிருக்கிற நேசத்தை அணைக்க முடியாது. பவுல் சொல்லுகிறார், வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நாசமோசமோ, வருங்காரியங்களோ, நிகழ்காரியங்களோ, உயர்வோ, தாழ்வோ, மரணமோ, ஜீவனோ, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது என்று நான் நிச்சயம் இருக்கிறேன். இயேசுவில் ஒரு அன்பு. கடைசியா ஒரு குறிப்பு சொல்லுகிறேன். மல்கியா 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 18ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளில் அவர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல நான் அவர்களை கடாட்சிப்பேன். அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள். யார் தெரியுமா பரலோகத்துக்கு போவாங்க? கடைசியா சொல்ற அந்த வசனத்துல,
ஒரு மகன் தன் தகப்பனுக்கு ஊழியம் செய்கிறது போல நாம இயேசப்பா ஊழியம் செய்யணுமா? ஒரு மகன் தன்னுடைய சோதரிக்கிறோம் தகப்பனுக்கு ஊழியம் செய்யற மாதிரி நாம யாருக்கு ஊழியம் செய்யணும்? இயேசப்பா ஊழியம் செய்யணும். நிறைய பேர் என்ன சொல்றாங்க, அப்பாவுடைய திராட்சை தோட்டத்துல வேலை இருக்குது, அப்பாவுக்கு நிறைய வேலை இருக்குது. இப்போ ஒரு பையன் போய் அப்பா தோட்டத்துல வேலை செய்யாம இருக்கான். அப்பா தோட்டத்தில் இவ்வளவு வேலை இருக்கே, செய்ய வேண்டியதானு கேட்டா, எங்க அப்பா சொன்னா நான் செய்வேன், இல்லாட்டா செய்ய மாட்டேன்னு சொன்னா அது எவ்வளவு காரியமா இருப்பாங்க. அப்ப அப்பா சொன்னாரா, நீ என் மகன்பா, நான் சொல்லி இந்த ஊழியத்தை செய்யணும்னு அவசியம் இல்லை. அப்பா வீட்டு வேலையை நீ பார்க்குற, ஐயோ இவ்வளவு வேலை இருக்குது, ஆனா வேலை செய்யறவங்க குறைவா இருக்கிறாங்கன்னு அதனுடைய சோத்திருக்கிறோம் இல்லாத சூழ்நிலை அறிவதே உன்னுடைய அழைப்பாணி கருதிக்கொள். சோத்திருக்கிறோம் நீட்ஸ் இட்ஸ் a கால். சோத்திருக்கிறோம் தேவையே அழைப்பு. இந்த வார்த்தையை சொல்லுங்க, தகப்பன் வீட்டின் வேலைக்கு தேவையே அழைப்பு. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ குறை. நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆண்டவர் என் கூட பேசட்டும் அப்ப ஊழியம் செய்யறேன். அந்த மாதிரி கதையெல்லாம் பேசிட்டு கூட, இதெல்லாம் யார் தெரியுமா பேசுறது? நொண்டி செய்ய முடியாத ஆட்கள் பேசுற சோத்திருக்கிற சாக்குப்போக்கான வார்த்தை. அப்பா விட்டு வேலைய அப்பா உனக்கு சொல்ல அவசியம் இல்லை. ஒரு முழு நேர ஊழியத்துக்கு வரணும்னா ஆண்டவருக்கு ஸ்பெஷல் காலிங் தேவை. ஆனால் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அப்பா விட்டு வேலையை செய்யறதுக்கு அப்பா உனக்கு ஸ்பெஷலா அழைப்பு கொடுக்க வேண்டியதில்லை, தேவையே அழைப்பு. சோத்திரிக்கிறோம். அல்லேலூயா. நிறைய பேர் சோத்திரிக்கிறோம், பாஸ்டர் சொன்னா தான் நாங்க செய்வோம், பாஸ்டர் சொல்லல அதனால எங்களுக்கு தெரியல, பாஸ்டர் சொல்லணும் எங்களுக்கு அப்படின்னு. ஆனா நான் சொல்றேன், இது பாஸ்டர் விட்டு வேலை கிடையாது, இது இயேசுராஜாவை விட்டு வேலை. நீங்க தான் கேட்கணும், பாஸ்டர் இந்த மாதிரி இருக்கு, என்ன செய்யலாம், இந்த ஊழியத்தை எப்படி செய்யறது, இந்த காரியத்தை எப்படி செய்யறது அப்படின்னு நீங்க ஆர்வமா வரணும். இப்போது என்னோடு கூட பணி செய்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் அவங்களா உற்சாகமா இந்த காரியத்தெல்லாம் செய்யறாங்க. நான் போய் யாரையுமே கூப்பிடல. சோத்திரம். சபை மேல் உள்ள அன்பினால, ஊழியத்தின் மேல் உள்ள ஆர்வத்தினால செய்யறாங்க. இதை கேட்கிற அருமையான வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, நீ அநேக நேரம் சொல்ற, என்னை யாரும் கூப்பிடல அதனால நான் வரல. ரொம்ப தப்பு தம்பி, அப்படி சொல்லவே கூடாது. உங்க அப்பா உங்க வீட்டுல ஒரு வேலை இருக்குன்னா உங்க வீட்டுல சொன்னாதான் நீ செஞ்சா நீ பிள்ளையே கிடையாது. சோத்திரம். பரலோகத்து யார் தெரியுமா போவா? மகன் தன்னுடைய தகப்பனுடைய வேலையை செய்கிறது போல நாம இயேசுடைய ஊழியத்தை செய்யணும். அல்லேலூயா. அப்படி ஊழியம் செய்கிறவர்கள் அந்த சம்பத்தை கர்த்தர் சேர்ப்பாராம். அந்த அவங்க தான் பரலோகத்துக்கு போவாங்களாம். ஊழியம் செய்கிறவனுக்கும் செய்யாதவனுக்கு வித்தியாசம். எப்படிப்பட்ட ஊழியம், எப்படிப்பட்ட ஊழியம்? அருமையான தேவனுடைய ஒரு மகன் தகப்பனுக்கு ஊழியம் செய்கிறது போல நாம யாருக்கு ஊழியம் செய்யணும்? இயேசுவுக்கு ஊழியம் செய்யணும். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படிப்பட்டவங்க பரலோகத்தை அடைவார்கள். நம்ம எல்லாரும் முழங்கால் படிக்கலாமா? ஆண்டவருடைய சமூகத்தில் தாழ்த்தலாமா? ஒரு 10 காரியங்களை நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதெல்லாம் நீங்க ரிமைண்ட் பண்ணி பாருங்க. சோத்திரிக்கிறோம். ஏசப்பா சீக்கிரமா வரப்போறார். நாட்களின் முடிவை பற்றி நான் உங்களுக்கு பேசிக் கொண்டிருந்தேன். இந்த நாட்கள் முடிய போகிறது. நாம இதுதான் ஒருவேளை கடைசி தலைமுறையா இருக்குமோ என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இன்றைய சூழ்நிலைகள் வந்து கொண்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களின் முடிவிலே நீ கர்த்தருடைய சமூகத்தை சந்திக்கும்படி சோத்திரிக்கிற ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் கடந்து வரும்படி ஹல்லேலூயா. நன்றியோடு நாங்கள் உம்மை சோத்திரிக்கிறோம். எல்லாரும் முழங்கால் படிடுவோமா? ஆண்டவரே, இந்த 10 அனுபவங்களை எங்களுக்கு தாரும் என்று சொல்லி நம்ம ஆண்டவரத்தில் கேட்கலாமா? ஹல்லேலூயா. அந்த நாள் மிக சமீபமே, சேர்ந்திடவே. அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. தேவன் காலம் வானில் முழங்க, தேவாதி தேவனை தரிசிக்குமே. தேவன் காலம் வானில் முழங்க, தேவாதி தேவனை தரிசிக்குமே.
நேசமராஜனே வந்திடுவார், கால சந்தமானே முடிந்திடவே. நேசமராஜனே வந்திடுவார், அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. சேரக்காலம் வானில் உடைய தேவாதி தேவனை சந்திப்போமே. தேயகாலம் வானில் உடைய தேவாதி தேவனை சந்திப்போமே. தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தையை குறிக்கப்பட்ட இந்த நேரத்தில் கூட சொல்லியிருக்கிறேன். வார்த்தையை மனதில் கொள்ளுங்க. நம்ம கடைசி நாட்கள் இருக்கிறோம், முடிவு நாட்களை வந்து விட்டோம். அதுதான் நான் அழுத்த திருத்தமா சொல்றேன். இந்த நாட்கள் எப்படி இருக்கும், யார் பரலோகத்துக்கு போவாங்கிற விஷயங்களை நான் சொல்லியிருக்கிறேன். அவங்களை ரிமெம்பர் பண்ணி பாருங்க. அந்த 10 காரியங்களும் உங்க அனுபவமாய் மாறுபடி நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன். இந்த 10 அனுபவங்களுடைய அனுபவமா இருக்குமானா நீங்கள் அந்த வருகைக்கு தகுதியோடு எல்லாம் மாறுவீங்க. நீங்க அந்த தகுதியோடு இந்த பூமியில வாழும் பொழுது இந்த இம்மைக்குரிய நன்மைகளை உங்களுக்கு தருவார். உங்க வியாதியை சுகமாக்குவார், உங்க தேவைகளை சந்திப்பார், உங்களுடைய கண்ணீர்கள் எல்லாம் துடைப்பார், நிச்சயமாய் உங்களை நடத்துவார். ஜெபம் பண்ணலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நல்ல வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாட்களின் முடிவு என்கிற செய்தியை உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீர் அளித்திருக்கிறதுக்காய் சோதரம். நாட்களை துவக்கினவர் நீர் தான். அந்த நாட்களும் முடிய போகிறது ஆண்டவரே. நாங்கள் ஏறக்குறைய ஒரு முடிவு நாட்களை நெருங்கிக் கொண்டிருக்கிறோம் என்று உணர்கிறோம்ப்பா. எங்களுடைய தலைமுறை தான் கடைசி தலைமுறையாக இருக்குமோ என்று எண்ணக்கூடிய அளவிற்கு சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இதை பார்த்தும் நாங்கள் உணராமலும் அதை குறித்த அறிவில்லாமல் இருக்கக்கூடாதுப்பா. எசப்பா, அந்த நாட்கள் எப்படிப்பட்ட நாட்களா இருக்கும் என்று அநேக காரியங்களை நாங்கள் பார்க்க முடியும். உதவி செய்தேன் ஆண்டவர். இந்த 10 அனுபவங்களையும் உடைய பிள்ளைகள் இந்த நாட்களை பெற்றுக்கொள்ளும்படிக்கு ஆவியானவர் நீங்க உதவி செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. ஆண்டவரே, உலகம் என்கிற அவளை விட்டு வெளியே வா என்கிற அந்த அனுபவம் உடைய பிள்ளைகள் வரட்டும். சுத்தமும் பிரகாசமுமான அந்த மெல்லிய வஸ்திரத்தை தரித்துக் கொள்கிற அந்த பரிசுத்த ஜீவியம் வரட்டும். பரிசுத்தாவியாகிய அந்த முத்திரையை பெற்றுக்கொள்ளட்டும். புறாவை போல மாற தங்களை அர்ப்பணிக்கட்டும். அவருடைய ரட்சிப்பு எரிகிற தீவட்டியாய் இருக்க வேண்டுமே. அவர்கள் ஜெபித்து விழித்திருக்கிறவர்களாய் மாற வேண்டுமே. தேவ பயம் இருக்க வேண்டுமே. தேவனிடத்தில் அன்புள்ளவர்களாய் இருக்க வேண்டுமே. அவரோடு உடன்படிக்கை பண்ணினதை காத்துக் கொள்ளுவராய் இருக்க வேண்டுமே. ஒரு மகன் தகப்பனுக்கு ஊழியம் செய்வது போல இயேசுவுக்கு ஊழியம் செய்கிறவர்களே அந்த ராஜ்யத்தை சுதந்திரிப்பார் என்று சொல்லப்பட்ட இந்த அனுபவங்களை நம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். தேவனே, இந்த அனுபவத்தை எல்லாம் நம்முடைய பிள்ளைகள் பெறும் பொழுது, அதுக்காக ஜெபிக்கும் போதே இந்த உலக தேவைகளை கூடவே நான் கூட்டி கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே. நீங்க தந்து நடத்துங்க. இந்த வாரம் முழுவதும் உடைய பிள்ளைகள் இந்த வசன ரிங்காரம் விட்டு கொண்டே இருக்கட்டும்பா. ஆண்டவரே சோத்திரம். இந்த வாரம் பிள்ளைகள் ஜெயம் எடுப்பார்களாக. இந்த வாரம் பிள்ளைகள் வெற்றி எடுப்பார்களாக. இந்த வாரத்தில் அவர்கள் தேவைகள் சந்திக்கப்படுவதாக. இந்த வாரத்தில் அவருடைய வியாதிக்கு ஒரு முடிவு வருவதாக. இந்த வாரத்திலே ஆண்டவரே அவர்கள் கேட்டுக் கொள்ளுகிறதுக்கு நினைக்கிறதுக்கு மேலானவைகள் நடக்கட்டும் நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் ஆண்டவரே பெரிய காரியங்களை உங்களுடைய பிள்ளைகளுக்கு செய்யும். தாழ்த்துறம போடுகிறோம். கனமகிமை துதி ஸ்தோத்திரம் எல்லாம் உமக்கே. ரட்சகர் மீட்பருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கிய வழிநடத்தல் பாதுகாப்பு பராமரிப்பு இன்றும் என்று சதா நாட்டில் கிறிஸ்துவின் வருகை பரியந்தமும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவரின் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து என் நோய்களை எல்லாம் குணமாக்கி என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினால் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் என் வாயை திருப்தியாக்கி கழுகுக்கு சமானமாய் திரும்ப என் வயதை வால வயது போல் ஆக்குகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா.